செந்தில் பாலாஜி ஒரு பங்காளியாம். நல்ல மனுஷங்களை போய் பங்காளின்னு சொன்னால் பரவாயில்ல. அப்புறம் இந்த ஒரு இவங்க இருக்காங்க பாருங்கள், காங்கிரஸில் ஒரு எம்பி, கரூர் எம்பி ஜோதிமணி, அவங்களும் உங்களுக்கு பங்காளியாம். ஒரு நல்ல மனுஷங்களை சொல்லி பங்காளின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். அவர் சொல் உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்கண்ணா. ஆக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லவர்களே பங்காளின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. சரி, இதில் இன்னும் ஒரு பதில் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, நான் கிராமத்தை சேர்ந்தவன். பங்காளி அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. குலதெய்வம்னு ஒன்று இருக்குது, அது தெரியாது. அதைத்தான் நம்மளை சொல்கிறார். அவங்க குலதெய்வத்தை கும்பிட்றாங்கண்ணா. பங்காளின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் உள்ள நடைமுறைப்படி கூட பிறந்தவங்க தான் பங்காளி. இப்போ நம்ம அப்பா இருக்காங்கன்னா, அப்பாவோட 2-3 பேர் பிறந்தாங்கன்னா அவர்கள் தான் நமக்கு பங்காளி. குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் கிராமத்தில், அதை ஆயிரக்கணக்கான பேர் கும்பிடுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு பங்காளி கிடையாது. அண்ணாமலை சொல்கிறார், செந்தில் பாலாஜி அவங்க குலதெய்வத்தை கும்பிட்றாங்க, அதனால் அவர் பங்காளியும். இவங்க கரூர் ஜோதிமணி இவங்க குலதெய்வத்தை கும்பிட்றாங்க, அவங்க பங்காளியும். இது ஊரே மாத்திர குலதெய்வத்தை கும்பிடுவர்கள்லாம் பங்காளி அல்ல. அண்ணாமலை புரிஞ்சுக்கங்க. நீ குலதெய்வத்தை கும்பிடுவர்கள் பங்காளிகள் அல்ல. உங்கள் தந்தையின் உடன் பிறந்தவர்கள் தான் பங்காளிகள். உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அவர்கள் தான். ஒரே குலதெய்வத்தை கும்பிடுறவங்க கிடையாது. அதனால் பங்காளியை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. நல்லவர்களை போய் பங்காளின்னு பெருமையாக சொல்லிட்டு போங்க. நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆளுங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஆளுங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பங்காளின்னு சொல்லி பெருமைப்படாதீங்க. அதனால் உங்கள் பங்காளி கதையை வேறு எங்கேயாச்சும் போய் சொல்லுங்கள்.